நான் கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் தப்பு நடந்திருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய நோய் இருந்திருக்கு. நோயா? என்னடா சொல்ற? இந்தியாவில் இருக்கிற என் ப்ரொஃபஸர் டாக்டர் சுதாகருக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் அனுப்பியிருந்தேன். இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணார். லாங் கியூட்டி சிண்ட்ரோம். இது யூரோப்பில் ஒரு ஃபெமிலியரான நோய். எந்த சிம்டம்ஸ் இல்லாமல் சடன் டெத்தா? எப்படி? இந்த நோயோட பிரச்சனையாக தான். சரி, நான் துளசியை பார்க்க போனோம். என்னோட கொஞ்சம் வரியா? இனி அவங்கள்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அப்படியே சொன்னாலும் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லியே ஆகணும். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஹாஸ்பிட்டலில் இந்தமாரி பல விஷயம் நடக்கும். அதுக்கெல்லாம் இமோஷனல் ஆகலாமா? ஒரு சின்ன பொண்ணு இறந்துருக்கு. அதுக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம். உனக்கு இதெல்லாம் புரியாதா? இப்போ நீ வரியா இல்லையா? உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப நாளாகவே நோய் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க இறந்துருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதனால் நீங்கள் முரளியை தப்பாக நினைக்கிறது. உங்ககிட்ட வந்து பணம் ஏதாவது கேட்டுன்னு என்னன்னா தப்பு பண்ணிட்டு என் புள்ள மேலே பழைய போடுறீங்களா? கிளம்புங்க. ஏதாவது சொல்லிட்டு வந்து உங்களே நீங்கள் அசிங்கப்படுத்திக்காதீங்க. ஜஸ்ட் செகண்ட். சொல்லுங்க மிஸ்டர் முரளி. ம் ம் அப்படியா? ட்வின்ஸ்னா அப்போ இந்த பொண்ணுக்கு அந்த நோய் இருக்க அதிக சான்சஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது டாக்டர்? கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் தான் என்ன செய்யறதுன்னு டிசைட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் அதே நோய் இருந்தால் எப்படி க்யூர் பண்ணுறது டாக்டர்? நானும் யூரோப்பில் சில டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பர்டிகுலராக மருந்துன்னு எதுவும் இப்போதைக்கு இல்லை. டெஸ்ட் எடுங்க, பார்க்கலாம். ஓகே டாக்டர். ஏய், நீ பண்ணுறது எனக்கு சரின்னு தோணல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அந்த பொண்ணுக்கும் அதே நோய் இருந்தா? அம்மா, எனக்கு தாரா இல்லாமல் தூக்கமே வரல. இனிமேல் நம்ம 2 பேர் தான் இருப்போம்மா. அப்பா வந்துருவாரடா. வந்த உடனே நம்ம ஊருக்கு போகலாம். அங்கே தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, தம்பி எல்லாரும் இருக்காங்க. ம், அப்படி அப்பா வரலன்னா என்ன பண்ணுறது? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ வா. என்னங்க, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. முதல்ல ஒரு உண்மையை மறைக்க ஒரு பொய் சொன்னீங்க. இப்போ அந்த பொய்யை காப்பாற்ற இன்னொரு பொய். அப்போ நான் சொன்னதை நீங்கள் நம்பலல்ல? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் ஏதாவது வந்து கேட்டனா? அப்புறம் ஏன்? மன்னிச்சிருங்க, தப்பு என் மேலே தான். இன்னொரு தடவை தயவு செய்து என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. ஓகே, வாமா துளசி. பிள்ளைங்களோட பாஸ்போர்ட் வந்துருச்சு. ஹலோ, நான் மீராவோட டீச்சர் பூங்கோதை பேசுகிறேன். துளசி துளசி தான் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. மீரா பற்றி கொஞ்சம் பேசணும். பேசலாமா? சொல்லுங்க மேடம். மீராக்கு காதில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அவளுக்கு சரியா காது கேட்க மாட்டுது.
நீங்கள் எதுக்கும் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி பார்க்குறீங்களா? அப்படிங்களா? சரிங்க மேடம். ஏன் என்னாச்சு? மீரா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? என்ன சத்தத்தை காணோம்? ஹோம்ஒர்க் இன்னொன்னே அமைதியாயிட்டு. மீரா, 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 மீரா. என்னம்மா பால் எங்கம்மா? தோ தோ எடுத்துட்டு வரேன். மீரா, என்னம்மா? பாலை கொடு. சரிம்மா. பாதிக்கப்படுற அவங்களாலையும் பார்க்குற நம்மாலையும் உணர முடியாதது தான் இந்த நோயோட அறிகுறியே. தாராவுக்கும் மீராவுக்கும் ஒரே மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதான் இந்த நோயோட ஒற்றுமை. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. தாரா, தாரா. ஏய், என்னம்மா? கோவமா? இல்ல. விளையாடு மீரா. யோசிச்சுட்டு இருக்கேம்மா. மீரா, மீரா. எஸ், வாங்க. நாலு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ என்ன விஷயம்? என் குழந்தை விஷயமா. இங்க பாருமா, உங்களுக்கு என்ன விவரம் வேணும்னாலும் என்ன வந்து பாருங்க. முரளியை பார்க்க வேணாம். நர்ஸ், இவங்களை ரூமில் வெயிட் பண்ண வைங்க, நான் வரேன். பரவாயில்ல சார், நானே பார்த்துக்கிறேன். துளசி மேடம், துளசி மேடம், டாக்டர் முரளி இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இந்த அட்ரஸ்க்கு உங்கள் மகளை கூட்டிகிட்டு போக சொன்னார். முரளி சார் நம்பர் இதில் இருக்கு. வலிக்குதுமா? சரியாயிடும். துளசி, நீங்கள் கிளம்புங்க. ரிப்போர்ட் வந்தோடனே கூப்பிட்றேன். தேங்க்ஸ்.
யாரும்மா, அப்பாவா? இல்லைம்மா, இது வேற. அப்பா சீக்கிரம் ஃபோன் பண்ணோன்னு சாமியை வேண்டிக்க. ம், எனக்கும் தாரா மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைம்மா, சும்மா ஒரு செக்கப் தான். இன்னைக்கு எங்க வெளியே போலாம்? இல்லைம்மா, தாரா எல்லாமே எனக்கு வர இஷ்டம் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் அனுப்பி செக் பண்ணியாச்சு. தாராவோட ரிப்போர்ட்டும் மீராவோட ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. துளசி, இப்போதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அப்போ மீராவை என்ன விட்டு போயிடுவாளா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தாராவுக்கு இருந்தது நமக்கு தெரியாமலே போச்சு. ஆனால் மீரா விஷயம் அப்படி கிடையாது. மீராக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். பட் இது ஒரு பெக்யூலியர் டிசீஸுங்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது வரைக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. மீரா குளிர் பிரதேசத்தில் வாழணும், குளிர்ச்சியாகவே இருக்கணும். அவங்க உடம்பு ரொம்ப சூடாகக்கூடாது, சூடாக எதையும் குடிக்கக்கூடாது. இப்போதைக்கு குளிர்ச்சி தான் அவங்களுக்கு மருந்து. குளிர்ச்சியான பிளேஸ்னா? மலேசியானா கேமரன் ஹைலண்ட்ஸ் போகலாம், இந்தியானா ஊட்டி கொடைக்கானல் போகலாம். இதில் குளிர்ச்சி தான் முக்கியம். சத்தியா இல்லாமல் நான் இந்தியா போக முடியாது. அப்போ கேமரன் ஹைலண்ட்ஸ் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், மீராவை எப்பவும் ஆக்டிவாகவே வச்சுருக்கணும். அவங்க அதிக நேரம் யோசனையாவோ அமைதியாவோ இருக்கக்கூடாது. டாக்டர் சுதாகர் சில மெடிசன்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதை நான் முத்தையா கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். ராத்திரி சாப்பிட்டோன்னே கொடுங்க. துளசி, நீ இப்படி தனியாக போராடுறது எனக்கு சரின்னு படலை. என் பொண்ணு எனக்கு வேணும்க்கா. சமாளிச்சிடுவியா? அம்மா, எங்கம்மா போகிறோம்? மீரா, இங்கே வாங்க. தண்ணி. தண்ணி வேணும்.
மீரா ம் என்னம்மா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ம் தூக்கம் வரலையா? இன்னும் இல்லைம்மா. என்ன நான் ஸ்கூல் போக முடியாதா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போகலாம். போரிங்காக இருக்குமா? சரி, நாளைக்கு பக்கத்தில் ஏதாவது டியூஷன் சென்டர் இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தண்ணி வேணும். ஏய் மீரா, பார்த்து. மீரா, டியூஷன் சென்டர் போயிட்டு வரலாம். கிளம்பு. நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் இருக்கேன். நீ தானே படிக்க போற, நீ பார்க்க வேணாமா? நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதும், நான் இருக்கேன். சரி, இந்தா உன் ஃபோனை நீ வச்சுக்கோ. என்னங்க இது ஒரு புது வேதையாக இருக்கு. சரி, கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். காஃபி? தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் எங்கிட்ட கேளுங்க. நாங்களும் குழந்தை ஆளுங்க தான், வந்து 10 வருஷமாச்சு. கதவு திறந்திருக்கு. மீரா, 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 வந்துட்டேம்மா. மீரா, 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 மீரா,